வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ரெட் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து ஷாஹி துக்டான்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு டெலிஷியஸான ரெசிபி இது. ஒரு சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி. நம்ம வந்து வெறும் ப்ரெட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சூப்பராக இருக்க போகுது இந்த ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். சைடெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரௌன் கலர்லாம் 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ அதை ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 8லேருந்து 10 குங்குமப்பூ இதழ்கள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா கொதித்து பாதியாக வற்றணும். இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சுகர் சிரப்புக்கு 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து சுகர் சிரப்புக்கு அந்த ஸ்ட்ரிங், அந்த கம்பி பதெல்லாம் தேவையில்லை. கொதிச்சோன்னே இறக்கிடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டு டிப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா டிப் பண்ண பிறகு நான் வந்து அந்த மில்கை வந்து கொஞ்சம் சில் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ இதில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஊற்றிடுங்க. நீங்கள் சில்லாவோ ஹாட்டாவோ அது உங்கள் விஷயம், எப்படி உங்களுக்கு தேவையோ அப்படி சர்வ் பண்ணிக்கோங்க. நான் வந்து முந்திரியும் பாதாமும் நெய்யில் போட்டு பொரித்து வச்சுருக்கேன். அதை மேலாப்பில் தூவிடுங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான ஷாஹி துக்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.